Praise the Lord, brothers and sisters. சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்துகிறேன். We have opportunity to come together like this. இது போன்று நாம் கூடி வரும்படியாக நமக்கு தருணத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். And encourage one another. ஒருவரை உற்சாகப்படுத்தும்படியாக நாம் கூடி வந்திருக்கிறோம். And we praise the Lord for technology. இந்த தொழில்நுட்பத்திற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். Even though we may be in different places. நாம் வெவ்வேறு இடங்களிலே உள்ளவர்களாக இருந்தாலும் more than technology uniting us is the Holy Spirit who brings us together. இந்த தொழில்நுட்பம் நம்மை ஒன்றாய் சேர்க்கிறது என்று சொல்வதை காட்டிலும் தேவ ஆவியானவர் நம்மை ஒன்றாக சேர்க்கிறார் என்று சொல்வதே அதிக பொருத்தமானது. What is the use of technology if the Holy Spirit doesn't join us together? ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஒன்றாக சேர்க்காவிட்டால் தொழில்நுட்பம் நம்மை ஒன்றாக சேர்த்து என்ன பிரயோஜனம்? That is how the church started. இப்படித்தான் சபை ஆரம்பித்தது. Going back 47 years ago, born of the Holy Spirit. 47 ஆண்டுகள் முன்பதாக பரிசுத்த ஆவியானவராலே இந்த சபை பிறந்தது. And we have gone on for 47 years wanting to give the Holy Spirit his rightful place in our 47 ஆண்டுகளாக பரிசுத்த ஆவியானவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை, ஸ்தானத்தை நாம் கொடுத்து இவ்வளவு ஆண்டுகளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். His rightful place, not just his proper place. ஒரு சரியான இடம், அதை நாம் கொடுத்திருக்கிறோம். தேவையான இடம் மட்டுமல்ல, ஒரு சரியான இடத்தை நாம் கொடுத்திருக்கிறோம். In our lives and in the church. நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய சபையிலும் சரி. I want to share with you this evening a word that has always blessed and encouraged me. எப்பொழுதுமே என்னை ஆசீர்வதித்து என்னை உற்சாகப்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். And this is a word that Jesus shared with his disciples before he went to the cross. சிலுவைக்கு போக முன்பதாக இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு இந்த வார்த்தையை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்தார். And it's a word that should always comfort and encourage us. இந்த வார்த்தை எப்பொழுதுமே நம்மை உற்சாகப்படுத்தி நம்மை ஆறுதல் படுத்த வேண்டும். Like he did 2000 years ago, he spoke this word to comfort and encourage his disciples. 2000 ஆண்டுகள் முன்பதாக தம்முடைய சீஷர்களை ஆறுதல் படுத்தி தேர்தல் படுத்தும்படியாக இயேசு தாமே இந்த வார்த்தைகளை பேசினார். He speaks his word today to comfort us and encourage us. இன்றைக்கும் நம்மை ஆறுதல் தேர்தல் படுத்தும்படியாக அவர் இன்றைக்கும் நம்மோடு கூட அவர் பேசுகிறவராய் இருக்கிறார். I'm thinking of John chapter 14. நான் சொல்லக்கூடிய வசனம் யோவான் 14ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. I really on my heart is what is I meditated on much is verse 21 and 23, but I want to start from verse 1. இந்த யோவான் 14ஆம் அதிகாரம் 21 22 வசனங்கள் அதிகமாக 21 23 வசனங்கள் அதிகமாக நான் தியானித்திருக்கிறேன். ஆனால் இந்த நாளில 1ஆம் வசனத்திலிருந்து ஆரம்பிக்க விரும்புகிறேன். And the comfort and encouragement that Jesus leaves with his disciples is to show them that they have a father in heaven. பரலோகத்திலே தங்களுக்கு ஒரு தகப்பன் உண்டு என்பதை காண்பிக்கும்படியாக இயேசு அவர்களை உற்சாகப்படுத்தி தைரியப்படுத்தி ஆறுதல் படுத்தி பேசுகிறார். And that is the comfort and encouragement we must always have, whatever the difficulty, that we have a father in heaven. நமக்கு என்ன கஷ்டங்கள் வந்தாலும் நமக்கு பரலோகத்திலே ஒரு தகப்பன் இருக்கிறார் என்கிற காரியமே நம்மை ஆறுதல் படுத்தி தேர்தல் படுத்த வேண்டும். A father who loves us intensely. ஆழமாய் நம்மை நேசிக்கக்கூடிய ஒரு தகப்பன். As we heard Brother Zach share recently, he doesn't just love us, but he loves us intensely. அவர் ஏதோ நம்மை நேசிப்பது மட்டுமல்ல, ஒரு ஆழமாய் நம்மை நேசிக்கிறார் என்று சகோதரர் ஜாக் அவர்கள் சமீபத்திலே பேசியிருக்கிறார்கள். He loves us as much as he loved Jesus. இயேசுவை பிதாவானவர் எப்படி எந்த அளவுக்காய் நேசித்தார் அந்த அளவுக்காய் அவர் நம்மை நேசிக்கிறார். That's in John 17. That he loves us as much as he loved Jesus. இயேசுவை நேசித்தது போலவே அவர் நம்மையும் நேசிக்கிறார். So that the world would see that Jesus was sent by the Father. இயேசுவை பிதாதான் அனுப்பினார் என்பதை இந்த உலகம் காணும்படியாக the world can see that we have a father who cares for us and protects us. நமக்காய் கரிசனை கொள்ளுகிற நம்மை பாதுகாக்கிற ஒரு தகப்பன்
நமக்கு பரத்துல இருக்கிறார் என்பதை இந்த உலகம் காண வேண்டும். And so he begins with these words in John chapter 14, verse 1. Do not let your heart be troubled. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று இந்த யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் ஆரம்பிக்கிறது. Do not let your heart be troubled. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. Whatever may happen to us, that is the word that Jesus always speaks to us. Whatever difficulty, whatever trial, whatever loss we go through, personal loss, we lose a loved one, or financial loss, do not let your heart be troubled. இயேசு இப்படித்தான் சொல்கிறார், உங்களுக்கு எந்த கஷ்டங்கள் வந்தாலும் அது பொருளாதார இழப்பாக இருக்கலாம், அல்லது நீங்கள் அதிகமாக நேசித்தவர்களை இழந்திருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், துக்கங்கள் இருக்கலாம், எல்லா காரியங்கள் மத்தியிலையும் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. Everything may seem to go wrong in maybe the family or in the work spot, but the word that he speaks to our hearts, particularly in these days, do not let your heart be troubled. நான் வேலை செய்கிற இடத்திலே ஆனாலும் சரி, அல்லது குடும்பத்திலே ஆனாலும் சரி, எல்லா காரியங்களும் தவறாக போய்கொண்டே இருப்பது போல இருக்கலாம், ஆனால் அவர் சொல்லுகிற வார்த்தை உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. And he repeats that in verse 27. அதை 27ஆம் அதிகாரத்திலே 27ஆம் வசனத்திலே மீண்டுமாய் திருப்பி சொல்லுகிறார். At the end of verse 27. 27ஆம் வசனம் கடைசி பகுதியிலே உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. Peace I leave with you, my peace I give to you. Not as the world gives do I give to you. Do not let your heart be troubled, nor let it be faithful. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. Always keep that before you, my brothers and sisters. என் சகோதர சகோதரிகள் எப்பொழுதுமே இதை உங்கள் முன்பாக வைத்துக் கொள்ளுங்கள். Whatever you're going through, என்ன கஷ்டங்களுக்குள்ளாக நீங்கள் கடந்து சென்றாலும், like people say, it's not the end of the world. உலகமே முடிந்து போவதில்லை. மக்கள் சொல்வார்கள், இது ஒன்றும் உலகம் இடிந்து போவதில்லை என்று சொல்வார்கள். And Jesus says, do not let your heart be troubled. இயேசு சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. My peace I leave with you. என் சமாதானத்தை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். Not as the world gives do I give. உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் கொடுக்கிறதில்லை. So let's really take that to heart. That's the first thing that he says. அவர் இதைத்தான் அவர் முதலாவதாக சொல்கிறார். இதை நம்முடைய உள்ளத்திலே நாம் இதை ஏற்றுக்கொள்வோம். In this chapter, these last words before he went to the cross, to introduce us, to assure us that we have a Father in heaven. அவர் சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக இந்த அதிகாரத்திலே பேசுகிறார். அவர் நமக்கு பரலோகத்திலே நமக்கு ஒரு தகப்பன் உண்டு என்பதை அறிமுகப்படுத்தி நமக்கு நிச்சயப்படுத்துகிறார். We are not left here as orphans. நாம் இங்கே திக்கற்றவர்களாக அனாதைகளாக விடப்படவில்லை. Verse 18. 18ஆம் வசனம். I will not leave you as orphans. I will come to you. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்திலே வருவேன். We are not orphans here. இங்கே நாம் அனாதைகள் அல்ல. You know how an orphan can be very insecure, and they feel nobody really cares for them. அனாதைகள் எப்படி உணர்வார்கள் தெரியுமா? அவர்கள் பாதுகாப்பற்ற உணர்வோடு கூடவே இருப்பார்கள். யாருமே நம்மை பற்றி கவலைப்படுவதில்லை, கரிசனை கொள்வதில்லை என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருப்பார்கள். I have often reminded brothers and sisters here in my church that we are not an orphan. I am not an orphan. அடிக்கடி சபையில நான் நினைவுபடுத்தக்கூடிய காரியம் என்னவென்றால், நாம் அனாதைகள் அல்ல, நான் ஒரு அனாதை அல்ல என்பதைத்தான். I am a son of the living God. நான் ஜீவனுள்ள தேவனுடைய மகன். You are a daughter of the living God. ஜீவனுள்ள தேவனுடைய மகள். Don't just think, yes, I've heard that before. Believe it. ஏற்கனவே அதை கேட்டிருக்கிறேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டாம், நம்புங்கள். Believe it with all your heart. முழு இருதயத்தோடு கூட இதை நம்புங்கள். That's what he says here in John chapter 14 verse 1. இதைத்தான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார். You believe in God, believe also in me. தேவனிடத்திலே விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலே விசுவாசமாயிருங்கள். And in my Father's house are many dwelling places. If it were not so, I would have told you, I go to prepare a place for you. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். And if I go, verse 3, and prepare a place for you, I will come again and receive you to myself, that where I am, there you may be also. நான் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்வேன். Isn't that so comforting, so encouraging?
இது நம்மை ஆறுதல் படுத்தவில்லையா, தேர்தல் படுத்தவில்லையா? That he has prepared a place for us. அவர் நமக்கென்று ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். In my Father's house are many dwelling places, like the King James, and many mansions. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, மாளிகைகள் உண்டு. Not just a room, but a mansion. ஒரு அறை மட்டுமல்ல, ஒரு பெரிய மாளிகை. He said, if it were not so, I would have told you. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். And I'm going to prepare a place for you. ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். And there's a place prepared for you and for me, all those who have gone before us. உங்களுக்காகவும் எனக்காகவும் நமக்கு முன்பாக இந்த உலகத்தை விட்டு சென்றிருக்கிறவர்களுக்காகவும் தேவன் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். And I'm coming again நான் மீண்டுமாய் வரப்போகிறேன். To take you to myself. என்னிடத்தில் இருக்கும்படியாக உங்களை அழைத்து செல்லும்படியாக வரப்போகிறேன். And where I am, you will be also. நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே நீங்களும் இருக்கும்படியாக. And he said in verse 4, you know the way where I am going. நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லி 4ஆம் வசனத்தில் சொல்கிறார். So this is the way that he is introducing his disciples. Walk this way. இந்த வழியில நடவுங்கள் என்று சொல்லி தம்முடைய சீஷர்களுக்கு இந்த வழியை அறிமுகப்படுத்துகிறார். Thomas said to him, Lord, we do not know where you're going. How do we know the way? ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, நாங்கள் எப்படி இந்த வழியை அறிவோம் என்று தோமா சொல்கிறார். Jesus said in verse 6, I am the way and the truth and the life. No one comes to the Father but through me. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னாலே எல்லாம் ஒருவனும் பிதாவினிடத்திலே வாரான் என்று சொல்லி இயேசு தோமாவுக்கு சொல்கிறார். That is what he's leading his disciples to. He wants to lead them to the Father, to really believe you're not being left here alone as orphans to fend for yourself, that I am showing you the way to the Father. நீங்கள் இங்கே அனாதைகளாக திக்கற்றவர்களாக நீங்கள் விடப்படவில்லை, நான் உங்கள் தகப்பனுக்கு போகக்கூடிய அந்த பாதையை, தகப்பனை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய பாதை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் என்று சொல்கிறார் இயேசு. We use this verse 6 to speak to unbelievers, but he's speaking here to his disciples. ஆறாம் வசனத்தை அவிசுவாசிகளுக்கு இயேசு சொல்லவில்லை, தம்முடைய சீஷர்களுக்கு சொல்கிறார். நானே வழி, I am the truth, I am the life. No one comes to the Father except through me. நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே எல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான். That's a word also for unbelievers. இது அவிசுவாசிகளுக்கும் சொல்லப்படுகிற வார்த்தை தான். No one can come to the Father except பிதாவினிடத்திலே, என்னாலே எல்லாமல் யாரும் பிதாவினிடத்திலே வர முடியாது. And then Philip asked him this question, and verse 7, Jesus said, if you had known me, you would have known my Father also. From now on, you know him and have seen him. 7ஆம் வசனத்தை சொல்லுகிறார், என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள், இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். And here's some wonderful words. Philip said to him, Lord, show us the Father and it is enough for us. பிலிப்பு அவரை பார்த்து கேட்கிறார், ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றார். And Jesus said to him, have I been so long with you and yet you have not come to know me, Philip? He who has seen me has seen the Father. How can you say, show us the Father? இவ்வளவு காலம் நான் உங்களோடு கூட இருந்தும் என்னை நீங்கள் அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான், அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லலாம்? Since he who has seen me has seen the Father. என்னை கண்டவன் பிதாவை கண்டான். Have you seen Jesus, my brother and sister? என் சகோதர சகோதரியே, நீங்கள் இயேசுவை கண்டிருந்தால், not just to get your sins forgiven, ஏதோ உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாக அல்ல மட்டுமல்ல, and to be cleansed in the blood of Jesus. இயேசுவின் ரத்தத்தினாலே நாம் கழுவப்பட வேண்டியிருக்கிறது. You found the way. நீங்கள் வழியை கண்டுபிடித்திருக்கிறீர்கள். You know that he is the truth. அவரே சத்தியம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். You know that he is the one who gives life. அவர்தான் ஜீவனை கொடுக்கிறவர் என்பதை அறிந்திருக்கிறீர்கள். And you've come to him. நீங்கள் அவரிடத்தில் வருகிறீர்கள். But have you seen him? ஆனால் அவரை நீங்கள் கண்டிருக்கிறீர்களா? Mary said when Jesus rose from the dead that she went to his disciples and says, I've seen the Lord. மரியாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பொழுது நான் இயேசுவை கண்டேன் என்று போய் தம்முடைய இயேசுவின் சீஷர்களுக்கு சொல்லுகிறார்கள். And I want to ask us, have we really seen the Lord? உண்மையாலுமே நாம் ஆண்டவரை பார்த்திருக்கிறோமா, கண்டிருக்கிறோமா என்று நான் உங்களை கேட்கிறேன். If we have seen Jesus, if we have seen the Lord, then
we have seen the Father. நாம் இயேசுவை கண்டிருந்தால் பிதாவை நாம் கண்டிருக்கிறோம். And he is gathering us together to lead us into a relationship with the Father, that I should never feel like an orphan here in this world. இந்த உலகத்திலே ஒரு காலம் நான் ஒரு அனாதையை போல உணரக்கூடாது என்பதற்காக இயேசு பிதாவினிடத்திலே ஒரு உறவுக்குள்ளாக நம்மை நடத்துகிறார். Many things there he says. Verse 10, do you not believe that I am in the Father and the Father is in me? The words that I say to you, I do not speak on my own initiative, but the Father abiding in me does his works. நான் பிதாவிலும் என் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். So if we have seen Jesus, in verse 11 it says, believe that I am in the Father and the Father is in me. ஆகவே நாம் இயேசுவை கண்டவர்களாய் இருந்தால் 11ஆம் வசனத்திலே நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். And I see the Father in Jesus. ஆகவே இயேசுவிலே நான் பிதாவை பார்க்கிறேன். I see the Father's heart in Jesus. பிதாவுடைய இருதயத்தை இயேசுக்குள்ளாக பார்க்கிறேன். And he says there in verse 13, whatever you ask in my name, that will I do, so that the Father may be glorified in the Son. 13ஆம் வசனத்திலே நீங்கள் என் நாமத்தினால எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் என்று சொல்கிறார். If you ask me anything in my name, I will do it. நீங்கள் என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். I am in the Father and the Father wants to give you what you need. நான் பிதாவினிடத்திலே போகிறேன், உங்களுக்கு என்ன தேவையோ அதை பிதாவானவர் கொடுக்க சித்தமாய் இருக்கிறார். Not what you want. உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதே அல்ல. But what you need, what is best for you. ஆனால் உங்களுக்கு எது சிறந்தது, உங்களுக்கு என்ன தேவை அதை அவர் சந்திக்க விரும்புகிறார். Oh, you can think I've asked, I prayed for healing, or I prayed for the healing of a loved one, but God never heard that prayer. The Father never heard that prayer. நான் சுகத்துக்காக நான் ஜெபித்தேன், என்னுடைய அருமையானவர்களுக்காக நான் ஜெபித்தேன், எவ்வளவு கேட்டேன், ஆண்டவர் அந்த சுகத்தை கொடுக்கவில்லை என்று நீங்கள் சொல்லலாம். You're having difficulty in the home, you have difficulty in the work spot, and you prayed and it seems that the Father, God has not heard you. உங்கள் வீட்டிலே ஒரு கஷ்டம் இருக்கிறது, உங்கள் வேலை ஸ்தலத்திலே ஒரு கஷ்டம் இருக்கிறது, அதை குறித்து நீங்கள் ஜெபித்திருக்கிறீர்கள், ஆனால் பிதா இந்த ஜெபத்தை கேட்கவில்லை என்று எண்ணுகிறீர்கள். He has heard you. அவர் உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். And he will only allow what is best, what is necessary in your life. உங்களுடைய வாழ்க்கையில் எது தேவையோ, எது மேன்மையானதோ அதையே அவர் அனுமதிப்பார். He will only give you what is best and what you need for this life. உங்களுக்கு எது சிறந்தது, இந்த ஜீவனுக்கு உங்களுக்கு என்ன தேவை, அதுவே அவர் கொடுப்பார். If he were to give us everything that we want and everything that we ask, then we would be spoiled children. நாம் கேட்கிறதெல்லாம், நமக்கு வேண்டுவதெல்லாம் தேவன் கொடுத்து கொண்டே இருப்பார் என்று சொன்னால் நாம் கெட்டுப்போன பிள்ளைகளை போல மாறிவிடுவோம். Do you give your children all that they want? உங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவையானது வேண்டும் என்று கேட்கிற எல்லாவற்றையும் கொடுத்து விடுவீர்களா? No. இல்லை. You give them what they need. அவர்கள் என்ன தேவையோ அதை நீங்கள் கொடுப்பீர்கள். You give them all that they ask you for. உங்களுக்கு என்னெல்லாம் உங்களிடத்தில் கேட்கிறார்கள் அதெல்லாம் கொடுப்பீர்களா? They see their friends wearing all the fashionable shoes and clothes and all that, and they want to wear the same. அவர்கள் தங்களுடைய நண்பர்கள் நவீன ஆடைகளையும் நவீன ஷூக்களையும் உடுத்திருக்கிறார்கள், அதுவே எனக்கு வேண்டும் என்று கேட்கிறார்கள். But you can't afford it. ஆனால் உங்களால் அதை விலை கொடுத்து வாங்க முடியாது. You can't. If you were to give them all that they asked and what their friends wore and what their friends liked, then you would have to borrow money and get into debt. அந்த பிள்ளைகளுடைய நண்பர்கள் எல்லாம் போட்டிருக்கக்கூடிய ஆடைகள், நவீன உடுப்புகள், காலணிகள் எல்லாம் நீங்கள் வாங்கி கொடுப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அது மிஞ்சி போகும். நீங்கள் கடன் வாங்கி தான் செய்ய முடியும். We had 6 children and we couldn't give them all that they asked for. We couldn't give எங்களுக்கு them 6 பிள்ளைகள் இருந்தார்கள். அவர்கள் கேட்கிறது எல்லாம் எங்களால் கொடுக்க முடியாது இருந்தது. all that they wanted. அவர்களுக்கு தேவையான, அவர்களுக்கு வேண்டும் என்று கேட்கிறவர்கள் எல்லாம் எங்களால் கொடுக்க முடியவில்லை. We gave them what they needed. ஆனால் அவர்கள் எது தேவை அதை நாங்கள் கொடுத்தோம். So 5 daughters that we had, we passed on clothes from the first daughter to the second daughter, and that's how it was. 5 மகள்கள் எங்களுக்கு இருந்தார்கள். ஆகவே முதல் மகள் போட்ட துணியை அடுத்த மகள் போடுவாள், அவள் போட்ட துணியை அடுத்த மகள் போடுவாள், அப்படி கடைசி மகள் வரைக்கும் அந்த துணியை பயன்படுத்தி கொண்டே இருந்தார்கள். We passed on the uniform
from the eldest to the second girl, and then to the third girl. And, அதே போல that's அதே how- போல பள்ளிக்கு போடக்கூடிய சீருடையும் முதல் மகள் அணிந்த சீருடையை அப்படியே பத்திரப்படுத்தி அடுத்த மகள் பயன்படுத்தின பிறகு அடுத்த மகள் அதுக்கு அடுத்த மகள் இப்படித்தான் நாங்கள் பயன்படுத்தினோம். we couldn't afford to buy 6 sets of uniforms. 6 செட் சீருடை எங்களாலே வாங்க முடியவில்லை. So we passed on clothes, we passed on uniforms, and even shoes also. ஆகவே நாங்கள் சீருடைகளை அப்படித்தான் ஒரு மகள் அணிந்தது அடுத்த மகள் வளர போட்டுக் கொண்டிருந்தார்கள். சீருடை மட்டுமல்ல, காலணிகளையும் பத்திரப்படுத்தி அடுத்த மகள் பயன்படுத்தினார்கள். We couldn't afford to buy them what their friends wore, what their parents to give them. அவருடைய சிநேகிதிகள் அணிந்த ஆடைகளையோ அல்லது அவர்கள் வாங்கின பொருட்களையோ இவர்கள் கேட்டால் விரும்பினால் எங்களால் அதை வாங்கி கொடுக்க முடியவில்லை. We gave them what is best. ஆனால் அவர்கள் எது சிறந்ததோ அதை நாங்கள் கொடுத்தோம். When I was in school, my parents couldn't afford to buy me a new pair of shoes. I had to repair my shoes. நான் பள்ளியிலே படிக்கும் பொழுது என்னுடைய அப்பா அம்மா எனக்கு ஷூ கூட வாங்கி கொடுக்க முடியவில்லை. ஏற்கனவே இந்த கிழிந்த ஷூவை நான் தைத்து தான் போட வேண்டியதா இருந்தது. While other boys wore new shoes, I had to be content with shoes that opened up in the front, and I had to go to the school cobbler and get them stitched and use them. மற்ற என்னுடைய சக நண்பர்கள் எல்லாரும் புது ஷூவை காலணியை வாங்கி மாட்டிக்கொள்வார்கள். ஆனால் என்னுடைய ஷூ முன்னே பிளந்திருக்கும். அதை அவ்வப்பொழுது நான் பள்ளிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய செருப்பு தைக்கிற இடத்துல போய் அதை தைத்து போட்டுக் கொண்டிருப்பேன். So you may say, this is not true. Verse 13, whatever you ask in my name, I will do, so the Father may be glorified in the Son. If you ask me anything in my name, I will do it. You say, but that is not true for me. இங்கே நீங்கள் சொல்லலாம், என் நாமத்தினால் எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படி அதை செய்வேன். என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று வசனம் சொல்லுகிறதே. ஆனால் என்னுடைய வாழ்க்கை அது மெய்யாக இருந்ததில்லை. I told you that Jesus is introducing us to a Father who cares for us. நமக்காய் கரிசனைப்படக்கூடிய ஒரு தகப்பனிடத்திலே இயேசு நம்மை அறிமுகப்படுத்துகிறார் என்று உங்களுக்கு சொன்னேன். He will give us what is best. நமக்கு எது சிறந்ததோ அதை அவர் கொடுப்பார். There's some things he will not give us for our own good. நம்முடைய சொந்த நன்மைக்காக சில காரியங்களை அவர் கொடுக்காமல் இருப்பார். So to be content. To be content. நாம் மனநம்பி உள்ளவர்களா இருக்க வேண்டும். To teach our children to be thankful. நம்முடைய பிள்ளைகள் நன்றி உள்ளவர்களா இருக்கும்படியாக கற்றுக் கொடுக்க வேண்டும். At least they have clothes to wear and shoes on their feet. குறைந்தபட்சம் அவர்கள் உடுத்துவதற்கு ஒரு உடை இருக்கிறது, காலிலே அணிவதற்கு ஒரு காலணி இருக்கிறது. May not be new. அது புதிதா இல்லாமல் இருக்கலாம். But we gave them what we could and we taught them to be thankful. ஆகவே எங்களால் எது முடிந்ததோ அதை நாங்கள் கொடுத்தோம். அதே சமயத்திலே கொடுத்த காரியத்திற்காக நன்றி உள்ளவர்களா இருக்கும்படியாய் போதித்தோம். Birthdays was the only time that we were able to give them a new dress, or we had one son or a new shirt or pant. பிறந்தநாள் வந்தால் மட்டுமே அவர்களுக்கு ஒரு புது சட்டையை வாங்கி கொடுப்போம். எனக்கு ஒரு மகன் இருக்கிறான், அந்த மகனுக்கு பிறந்தநாள் அன்று மட்டும்தான் ஒரு சட்டையோ ஒரு பேண்டோ வாங்கி கொடுப்போம். No, we couldn't give them that every time. People give their children at Christmas time, they give their children anything that they asked for, they needed. ஆக மற்ற பிள்ளைகள் கிறிஸ்துமஸ் நேரத்திலே புது ஆடை வாங்கி அணிவார்கள். மற்ற நேரத்தில் எது கேட்டாலும் அது பெட்ரோல் வாங்கி கொடுப்பார்கள். எங்களால் அப்படி கொடுக்க முடியவில்லை. So if we treat our children that way, then how much more our Heavenly Father? நம்முடைய பிள்ளைகளை நாம் அப்படி நடத்துவோம் என்று சொன்னால் நம்முடைய பிதாவான நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக எப்படி நடத்துவார்? I remember my son, we couldn't afford to buy a compass box. ஒரு ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கி கொடுக்க எங்களால முடியவில்லை என்னுடைய மகனுக்கு. Geometry box, yes. So we had to go to the market and buy all the different ones, the divider, the set square, all that separately and give to him. ஆகவே ஒரு முழு ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்க முடியாதபடினாலே நாங்கள் கடைக்கு போய் அங்கிருந்த தனியா ஒரு காம்பஸ் வாங்குவோம், தனியா ஒரு டிவைடர் வாங்குவோம், தனியா ஒரு ப்ரொட்ராக்டர் வாங்குவோம். இப்படி வாங்கி தான் அதை சேர்த்து என் மகனுக்கு கொடுத்தோம். Geometry box is very expensive for us to buy. அந்த நாட்டிலே ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்குவது என்று சொன்னால் அது அதிக விலை கொடுக்க வேண்டியிருந்தது. And he would say, but all my friends have a new geometry box and I go with all these different parts and we put them into a box or a bag and gave it to him.
நாங்கள் அந்த உதிரி பாகங்கள் எல்லாம் அப்படி வாங்கி ஒரு பையிலே போட்டு கொடுப்போம். ஆனால் அவன் சொல்லுவான், என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் பள்ளியிலே புது ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கி இருக்கிறார்களே என்று சொல்லி என்னுடைய மகன் சொல்வான். He never forgot that. நாங்கள் ஒரு காலம் அதை மறக்கவில்லை, என் மகன் மறக்கவில்லை. So when he was doing well, he bought 2 nice geometry boxes to give to his son because he could afford it. இப்பொழுது என்னுடைய மகன் நல்ல வேலையில இருக்கிறார், நல்ல நிலைமையில இருக்கிறார் அப்படின்னாலே தன்னுடைய மகனுக்கு 2 ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கி கொடுத்திருக்கிறார். இப்பொழுது அவராலே வாங்க முடிகிறது. And then he gave those geometry box to me, which we have passed on to the grandchildren. அந்த ஜாமெட்ரி பாக்ஸ் எங்களுக்கும் வாங்கி கொடுத்தார், நாங்கள் அதை பேரப்பிள்ளைகளுக்கு கொடுத்தோம். So the Father will give us what is best. ஆகவே நம்முடைய தகப்பன் நமக்கு எது சிறந்ததோ அதை தருவார். The Father knows best. அவருக்கு நன்றாக தெரியும். And we teach our children to be content, to be thankful, to be grateful. We have done a real good job. ஆகவே எங்களுடைய பிள்ளைகளுக்கு நன்றியுள்ளவர்களாய், மனரம்யம் உள்ளவர்களாய், போதும் என்கிற மனதுள்ளவர்களாய் இருக்கும்படியாக நாங்கள் அப்படி கற்றுக் கொடுத்தபடினாலே நல்ல ஒரு பணியை செய்திருக்கிறோம். I hope we understand that, and we do not feel angry with God, and we do not think, oh, I have asked, but verse 14, you asked me anything in my name, I will do it. But it's not happened like that for me. I hope. ஆகவே நீங்கள் 14ஆம் வசனத்தை வாசித்து, என் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன் சொல்லி இருக்கிறார். நான் என்னென்னமோ கேட்டு பார்த்தேன், தேவன் தரவில்லை, ஆகவே தேவனிடத்தில் நான் கோபமா இருக்கிறேன் என்றெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டாம். Now we see from verse 15, now what we are talking about, Jesus is showing them the way to the Father, the way where they can become secure in the love of the Father. இப்பொழுது இயேசு பிதாவினிடத்திலே போக முடியான, பிதாவை அறிந்து கொள்ள முடியான ஒரு வழியை சீஷர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார். அந்த வழியின் மூலமாய் போகும்பொழுது அந்த பிதாவுடைய அன்பிலே அவர்கள் பாதுகாப்பு உணர்வோடு கூட இருக்க முடியும். And what is the way? He says in verse 15, if you love me, you will keep my commandments. அந்த வழி என்ன? அதை 15ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். என்னிடத்திலே அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். If you really love me, you will keep my commandments. என்னிடத்திலே அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். And John tells us that his commandments are not burdensome. யோவான் அப்போஸ்தலன் சொல்கிறார், அவருடைய கற்பனைகள் நமக்கு பாரமானவைகள் அல்லவே. And we don't have to become legalists to keep his commandments. அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்வதற்கு நாம் பிரமாணத்துவக்காரர்களாக மாறிவிட தேவையில்லை. But when we love him, we will want to keep his commandments. ஆனால் அவரிடத்திலே நாம் அன்புள்ளவர்களாக இருந்தால் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும்படியாக நாம் விரும்புவோம். And here's this lovely verse. You know, verse 15 and 16 go together. I will ask the Father, he will give you another helper that he may be with you forever. அருமையான வார்த்தைகள் இங்கே இருக்கிறது. 15-16 வசனங்களிலே 16ஆம் வசனத்தில் எப்படி பார்க்கிறோம்? நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். A helper to help us to keep his commandments. அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும்படியாக நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு உதவி செய்கிறவர். Does that not encourage you? இது உங்களுக்கு உற்சாகம் அளிக்கவில்லையா? A helper to help us to keep all the commandments of Jesus. இயேசு கிறிஸ்துவின் அனைத்து கற்பனைகளையும் கைக்கொள்ளும்படியாக நமக்கு உதவி செய்யும்படியாக ஒரு உதவியாளர் அல்லது தேற்றரவாளர். And in verse 16 it says another helper, which means another helper just like Jesus. இங்கே 16ஆம் வசனத்தில் வேறொரு தேற்றரவாளன் என்று வாசிக்கிறோம். இயேசுவை போலவே இன்னொரு தேற்றரவாளன். Because he's going away. ஏனென்றால் அவர் இப்பொழுது போகிறார். And he assures them, I've got a place prepared for you. You don't have to worry. நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு என்று ஒரு இடத்தை நான் ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன் என்று சொல்கிறார். Where you're gone, where your loved ones have gone. அங்கே உங்களை நேசிக்கிறவர்கள் அங்கே போயிருக்கிறார்கள். இயேசு அங்கே போயிருக்கிறார். Now you know the way, walk that way and keep my commandments. I'm giving you a helper, another helper to help you to keep my commandments. இப்பொழுது நீங்கள் அந்த வழியை அறிந்திருக்கிறீர்கள், அந்த கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். அந்த கற்பனைகளை கைக்கொண்டு அந்த வழியிலே செல்வதற்கு உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை, உதவி செய்கிறவரை உங்களுக்கு கொடுக்கிறேன். That is the spirit of truth, verse 17, whom the world cannot receive because it does not see him or know him, but you know him because he abides with you and will be in you. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ள இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். I wanted to see how beautiful this is. It all comes together. இங்கே பார்த்தீர்களா, எல்லாம் ஒன்றாக இணைந்து வந்திருக்கிறது. எவ்வளவு அழகா இருக்கிறது என்று பாருங்கள். What Jesus is saying here
You know me, you've seen me. If you've seen me and know me, then you know my Father. And now you also know the Holy Spirit because he abides with you and will be in you. என்னை கண்டவன் பிதாவை கண்டான், என்னை அறிந்தார்கள் என்று சொன்னால் பிதாவை அறிந்திருக்கிறீர்கள் என்றெல்லாம் இயேசு சொல்லிவிட்டு இப்பொழுது இங்கே சொல்லுகிறார், நீங்கள் அவரை பெற்றுக்கொள்ளுங்கள், அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் என்று சொல்கிறார். The whole Trinity, Father, Son and Holy Spirit. முழு திருத்துவமும் இங்கே அடங்கி இருக்கிறது, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். That is what Jesus is introducing us to. You know the way that you can have the Father, the Son and the Holy Spirit with you. இந்த வழியைத்தான் இயேசு நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். நீங்கள் உங்களுக்குள்ளாக பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை கொண்டிருக்க முடியும். Then he says, I will not leave you as orphans, I will come to you. அதற்கு பிறகு நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்கிறார். Our hearts must be gripped with this, my brother and sister. என் அருமையான சகோதர சகோதரிகளே, நம்ம இருதயமானது இதனாலே பற்றி பிடிக்கப்பட வேண்டும். It's not just Jesus, but the Father, the Son, Jesus and the Holy Spirit. பிதாவானவர் மட்டுமல்ல, பிதாவானவரும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும். That's what happens when you're baptized in water. You're baptized in the name of the Father, in the name of the Son, and in the name of the Holy Spirit. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலே நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கிறீர்கள். அப்பொழுது இதுதான் உங்களுக்குள்ளே நடைபெறுகிறது. And when you're baptized, always remember this. It's not like as an infant, some have been they sprinkle their children on the head, in denominational Christianity. But you are being baptized into the Trinity, Father, Son, and Holy Spirit. சில ஸ்தாபன சபைகளிலே குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார்கள், தண்ணீரை மேலே தெளித்து ஞானஸ்நானம் கொடுப்பார்கள். அதுவல்ல, ஆனால் நீங்கள் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலே தண்ணீருக்குள்ளாக நீங்கள் முழுகுகிறீர்கள். Yes, and Jesus said, you know him, you know the Holy Spirit because he abides with you and will be in you. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறபடினாலே நீங்கள் அவரை அறிவீர்கள், நான் உங்களுக்குள்ளே இருக்கிறேன் என்றும் சொல்லுகிறார். So when you were baptized in water, that is a proof that you are not an orphan. You are a son of the living God. You're a daughter of the living God. ஞானஸ்நானம் பெறும்பொழுது இதைத்தான் நாம் அறிகிறோம், நீங்கள் ஒரு அனாதை அல்ல, நாம் ஜீவனுள்ள தேவனுடைய மகளாக நாம் இருக்கிறோம் என்கிற நிச்சயத்தை நாம் பெற்றுக் கொள்கிறோம். At no time must your heart be troubled. எந்த ஒரு காலகட்டத்திலும் உங்கள் இதயமானது கலங்கவே கூடாது. Whatever may happen, என்ன நடந்தாலும் சரி, in your home, in the work spot, that at no time your heart should be troubled. உங்களுடைய குடும்பத்திலே ஆனாலும் சரி, உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் ஆனாலும் சரி, எது நடந்தாலும் எந்த நேரத்திலேயும் உங்கள் இதயம் கலங்கவே கூடாது. Then we have this word in verse 21, and like I was saying, this is the word on my heart. He who has my commandments and keeps them is the one who loves me, and he who loves me will be loved by my Father, and I will love him and will disclose myself to him. நான் ஏற்கனவே சொன்ன வசனம் இந்த 21ஆம் வசனம், இது என்னோடு கூட அதிகமாய் பேசின வார்த்தை. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான், என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான், நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். I will reveal myself to you. என்னை அவனுக்கு வெளிப்படுத்துவேன் என்று சொல்கிறார். And that is the way, not just that I have committed my life to Jesus, I belong to him, my sins have been forgiven, but I want to ask us, in this way that we are walking, that Jesus has introduced us into, are we getting revelation? Is Jesus revealing himself to us? I will disclose myself to you, he says. நான் இதைத்தான் உங்களிடத்திலே நான் கேட்க விரும்புகிறேன். ஏதோ நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், அவர் ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பாவங்களை மன்னிக்கப்பட்டது, அவருடைய பிள்ளையா இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களா? அல்லது அவரிடத்திலிருந்து நீங்கள் வெளிப்பாடை நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்களா? இங்கே அதை தான் சொல்லுகிறார், நான் அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன், அவனில் அன்பாயிருந்து வெளிப்படுத்துவேன் என்று சொல்கிறார். This is a command for those who keep his commandments. This is a reward for those who keep his commandments. அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு இதுதான் ஒரு பலன், ஒரு வெகுமதி. He who has my commandments and keeps them is the one who loves me. That is proof that I love Jesus. And he who loves me will be loved by my Father, and I will love him, and I will reveal myself. I will disclose myself to him. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவன் என்னிடத்திலே அன்பாயிருக்கிறான்,
என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் பிதாவுக்கு அன்பாயிருப்பான், பிதாவுக்கு நானும் அவனில் அன்பாயிருப்பேன், அது மட்டுமல்ல அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். That promise is not for everybody. இந்த வாக்குத்தத்தம் எல்லாருக்கும் அல்ல. It's not for all believers. எல்லா விசுவாசிகளுக்கும் இந்த வாக்குத்தத்தம் அல்ல. It's for disciples. இது சீஷர்களுக்கான வாக்குத்தத்தம். Disciples who keep his commandments. அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளக்கூடிய சீஷர்கள். And the Holy Spirit helps us to keep his commandments. பரிசுத்த ஆவியானவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ளும்படியாக உதவி செய்கிறார். And the reward we receive is that Jesus will keep disclosing himself to us. அதனுடைய வெகுமதி, அவனுடைய பலன் என்னவென்றால் இயேசு நமக்கு தம்மை வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பார். So every day and whatever may happen, he will disclose himself. He'll reveal himself to you. Then you get a better understanding. You get a better relationship with Jesus. ஆகவே ஒவ்வொரு நாளும் அவர் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். நீங்கள் அவரை குறித்த ஒரு நல்ல ஒரு புது அனுபவத்துக்குள்ளாக செல்கிறீர்கள், புது உறவுக்குள்ளாக நீங்கள் செல்லுகிறீர்கள், புது விதமாய் அவரை அறிந்து கொள்கிறீர்கள். And then, verse 22, Jesus said to him, Lord, what then has happened? Are you going to disclose yourself to us and not to the world? Jesus answered, ஸ்காரியோத்தல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன என்று கேட்கிறார். That is what the disciples were looking for, that he will disclose himself to the world, that he will set up his kingdom. They were looking for something earthly. They were looking for சீஷர்கள் என்ன எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் சொன்னால், இயேசு தம்மை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த போகிறார், இந்த உலகத்திலே அவர் சிங்காசனத்தில் அமர்ந்து இந்த உலகத்தை ஆளப் போகிறார். ஆண்டவரே, உலகத்துக்கு நீ வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன என்று அவர்கள் ஆச்சரியப்படுகிறார். Right to the end, they were wanting Jesus to say, I am the Messiah, disclose himself to everybody, and all his enemies will just shudder. கடைசி வரை சீஷர்கள் எதிர்பார்த்தது என்னவென்றால், இயேசுதான் உலகத்துக்கு நான் தான் மேசியா என்று சொல்ல போகிறார், எல்லா சத்துருக்களும் பயந்து நடுங்க போகிறாள் என்றுதான் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டே இருந்தார்கள். Even after the resurrection, they thought that Jesus is going to disclose himself to everybody. Look, you crucified me, but here I am, risen from the dead. இயேசு உயிர் தெழுந்த பிறகும் சீஷருடைய எதிர்பார்ப்பு அப்படித்தான் இருந்தது. நீங்கள் என்னை கொலை செய்தீர்கள், இதோ நான் உயிரோடு வந்து விட்டேன் என்று சொல்லி இயேசு எல்லாருக்கும் தம்மை வெளிப்படுத்த போகிறார் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். They were looking for something earthly, something human. மனுஷிகமான ஒன்றை அவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். பூமிக்குரிய ஒரு காரியத்தை அவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். But Jesus says here, I will disclose myself only to those who keep my commandments. ஆனால் இயேசு என்ன சொல்கிறார்? என்னுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவர்களுக்கு மட்டுமே தான் நான் என்னை வெளிப்படுத்த போகிறேன். And there are Christians, there are believers who think, that Jesus is going to come and reveal himself to everybody. இயேசு வரப்போகிறார், வந்து எல்லாருக்கும் தம்மை வெளிப்படுத்த போகிறார் என்று சொல்லக்கூடிய விசுவாசிகள் இருக்கிறார்கள். But every day you can get a revelation of Jesus as you read his word and as you go about your work, as you go about in the home, sisters, cooking the meals with your children, that you can get a revelation of Jesus. He will disclose himself to you because you keep his commandments. அவருடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு தம்மை அவர் வெளிப்படுத்துகிறார், அவர் தம்மை அறியப்படுத்துகிறார். நீங்கள் வீட்டிலே இருந்தாலும் சரி, வேலை செய்து கொண்டிருந்தாலும் சரி, வேத வசனத்தை வாசித்துக் கொண்டிருந்தாலும் சரி, சகோதரிகளே நீங்கள் வீட்டிலே சமைத்துக் கொண்டிருந்தாலும் சரி, இயேசு தம்மை வெளிப்படுத்த விரும்புகிறார். He would think that after the resurrection, he would show himself to everybody. Look, you crucified me. You would go to Pontius Pilate. You would go to Herod. But here I am. But no. இயேசு உயிர் தெழுந்த பிறகு அவர் ஏரோது இடத்திலே போய், பிலாத்துவின் இடத்திலே போய், அவர் அண்ணா காயபா அவரிடத்திலாம் போய், நான் தான் இயேசு கிறிஸ்து, என்னை நீங்கள் சிலுவையில் அறைந்தீர்கள் என்று சொல்லி அவர் தம்மை இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் வெளிப்படுத்த போகிறார் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். He appeared to his disciples. ஆனால் அவர் தம்முடைய சீஷர்களுக்கு மட்டுமே தம்மை வெளிப்படுத்தினார். Even to Peter who denied him. தம்மை மறுதலித்த பேதுருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். And to many others. தம்மை வெளிப்படுத்தினார். Over 500 people. 500 பேருக்கும் அதிகமான பேருக்கு அவர் காட்சி அளித்தார். That's all. அவ்வளவுதான். And he was taken up into heaven. அதற்கு பிறகு பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். He says, as you see me go, I'm coming back for you. நான் போகிறேன், உங்களுக்காக நான் திரும்பி வரப்போகிறேன். I'm going to prepare a place for you. I'm coming back to take you. நான் உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன், நான் உங்களை அங்கே எடுத்துக்கொள்ள முடியாக மீண்டுமாய் வருகிறேன். I hope we are comforted and encouraged by this word. இந்த வார்த்தையினாலே நீங்கள் ஆறுதல் அடைந்து தேறுதல் அடைந்திருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். These are the words of Jesus. இவங்களெல்லாம் இயேசுடைய வார்த்தைகள். And in verse 23, verse 21, he says he will disclose, he'll reveal himself to us. And here's a wonderful word in verse 23, John 14:23. If anyone loves me,
he will keep my word, and my Father will love him, and we will come to him and make 21ஆம் வசனத்திலே என் தம்மை வெளிப்படுத்துகிறார் என்று இயேசு சொல்கிறார். 23ஆம் வசனம் அற்புதமான வசனம். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவனில் அன்பாயிருந்தால் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் வந்து அவனிடத்தில் வாசம் பண்ணுவோம். Just imagine the Father and the Son coming and making their home in you and in me. உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் பிதாவானவரும் இயேசுவும் ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணி உள்ளே தங்க விரும்புகிறார்கள். Are you just satisfied that your sins have been forgiven? உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது என்பதனாலே திருப்தி அடைந்திருக்கிறீர்களா? You have a ticket to heaven? பரத்துக்கு போவதற்கு பயணச்சீட்டு கிடைத்து விட்டது என்று நம்புகிறீர்களா? Have you seen Jesus? இயேசுவை கண்டிருக்கிறீர்களா? Have you got to know him? அவரை அறிந்திருக்கிறீர்களா? Has he shown you the Father? பிதாவை உங்களுக்கு காண்பித்திருக்கிறாரா? Here is the way இங்கே ஏதோ வழி இருக்கிறது. to keep his commandments. அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வது. And he says there, if you love me, you will keep my word. My Father will love him. We will come and make a home with him. என்னுடைய வசனத்தை நீங்கள் கைக்கொள்வீர்களானால் உங்களிடத்திலே பிதாவானவர் அன்பாயிருப்பார், நாங்கள் வந்து உங்களிடத்திலே வாசம் பண்ணுவோம் என்று சொல்கிறார். I want to ask you, my dear brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளை பார்த்து கேட்கிறேன், as the Father and the Son made their home in you, in your heart, உங்களுக்குள்ளே உங்கள் இருதயத்திற்குள்ளே பிதாவும் குமாரனும் வந்து ஒரு வீட்டை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார்களா? That's his promise. அதான் அவருடைய வாக்குத்தத்தம். We keep his commandments. கற்பனைகளை கைக்கொள்வோம். The Father and the Son come to live in me. பிதாவும் குமாரனும் எனக்குள்ளாக வந்து வாசம் பண்ண விரும்புகிறார்கள். The Holy Spirit comes to live in me. பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக வந்து வாசம் பண்ண விரும்புகிறார். Just think of it. இதை எண்ணி பாருங்கள். The Father, the creator of this whole universe, who created it, அண்டசராசரத்தையும் உண்டாக்கின சிருஷ்டிகர்த்தா, he has become our Father through Jesus. இயேசுவின் மூலமாக அவர் நமக்கு தகப்பனாக மாறிவிட்டார். And Jesus, we have seen him. We know him as our personal Savior. இயேசுவை நாம் கண்டிருக்கிறோம், நம்முடைய தனிப்பட்ட இரட்சகராக அவர் இருக்கிறார். He has come to take up residence in us. அவர் நமக்குள்ளாக முதன்மையான எடுத்துக்கொள்ள முடியாது வந்திருக்கிறார். He immerses us in the Holy Spirit. அவர் நம்மை பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாய் நம்மை மூழ்கி எடுக்கிறார். The Holy Spirit comes also to live within us. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட வாசம் பண்ண முடியாது வருகிறார். The Holy Spirit is, we are told in Romans 8 that the Holy Spirit intercedes for us. He prays for us with words which are not even able to understand. நாம் ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், நாம் பலவீனமானவர்களாக இருக்கும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்ய வருகிறார். நாம் ஜெபிக்க என்னதென்று அறியாதிருக்கும் பொழுது நம் மூலமாக ஆவியானவர் வேண்டுதல் செய்கிறார். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று பார்க்கிறோம். He helps us. He comes alongside us. அவர் நமக்கு உதவி செய்கிறார், நம்மோடு கூட வருகிறார். To keep commandments of Jesus. இயேசுவின் கற்பனைகளை கைக்கொள்ளும்படியாக அவர் உதவி செய்கிறார். Give us power to give us boldness to be a witness for Jesus. நாம் இயேசுவுக்கு சாட்சியாக இருக்கும்படியாக நமக்கு வல்லமையும் தைரியத்தையும் கொடுக்கும்படியாக வருகிறார். To help us through all our trials and all our difficult times. நம்முடைய எல்லா உபத்திரவங்களிலும் கஷ்டமான நேரங்களிலும் நமக்கு உதவி செய்யும்படியாக வருகிறார். He comes alongside us. நம்மோடு கூட அவர் வருகிறார். To encourage us. நம்மை உற்சாகப்படுத்தும்படியாக. Fight the good fight of faith. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடும்படியாக. To bring to word all that Jesus has said to us. நமக்கு இயேசு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக. That's what Jesus said, that these things are, verse 25, these things are spoken to you while abiding with you, but the helper, the Holy Spirit, whom the Father will send in my name, he will teach you all things and bring to your remembrance all that I said to you. 25, 26 வசனங்களை நாம் இப்படி வாசிக்கிறோம். நான் உடனே தங்கியிருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். The Holy Spirit brings to remembrance all that Jesus said. இயேசு சொன்ன எல்லா காரியங்களையும் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய நினைவுக்கு கொண்டு வருவார். He will take the things of Jesus and reveal them to us. இயேசுவுடைய காரியங்களை எடுத்து அவர் நமக்கு வெளிப்படுத்துவார். That is the way, my brothers and sisters. இதுதான் அந்த வழி சகோதர சகோதரிகளே. That is the new covenant that he has. இதுதான் புது உடன்படிக்கை. That is the new and living way that he has opened up for us.
இதுதான் இயேசு நமக்காக திறந்த புதிதும் ஜீவனுமான மார்க்கம். So he says, peace I leave with you, my peace I give to you, not as the world gives do I give to you. Do not let your heart be troubled. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற போகிறான் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. And that's the word that he left with his disciples. இந்த வார்த்தையை தான் தம்முடைய சீஷர்களுக்கு அவர் விட்டு சென்றார். That's why he says, now verse 29, now I have told you before it happens, so that when it happens you may believe. இது நடக்கும்போது நீங்கள் விசுவாசிக்கும்படியாக நடப்பதற்கு முன்னமே இதை உங்களுக்கு சொன்னேன் என்று சொல்கிறார். I'll not speak much more with you, for the ruler of this world is coming and he has nothing in me. நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. Verse 31, so that the world may know that I love the Father and do exactly as the Father commanded me. Get up, let us go from here. நான் பிதாவின் அன்பாய் இருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும். எழுந்திருங்கள், இவ்விடம் விட்டு போவோம், வாருங்கள் என்றார். That's the word I want to leave with all of us. இந்த வார்த்தை தான் நம்ம எல்லாரிடத்திலையும் நான் விட்டு செல்ல விரும்புகிறேன். Get up. எழுந்திருப்போம். And leave, let us leave from here. This, being sad and sorrowful and thinking that, oh, it's so difficult, no one understands what I'm going through. Get up. Let's leave from here. இங்கிருந்து நாம் எழுந்து செல்லுவோம். இங்கு என்று சொன்னால் துக்கத்திலே, வருத்தத்திலே, என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை, என்னை யாரும் கண்டுகொள்ளவில்லை, அக்கறைப்படவில்லை என்ற துக்கத்தில் இருக்கிறீர்களே, இந்த இடத்தை விட்டு எழுந்து போவோம், வாருங்கள் என்று சொல்கிறார். I believe that is the word that Jesus is saying to his church today. Get up and let us இன்றைக்கு தம்முடைய சபைக்கு இந்த வார்த்தை தான் சொல்லுகிறார். நாம் எழுந்திருப்போம், இந்த இடத்தை விட்டு நாம் எழுந்து போவோம். Never mind all that happens around you. உங்களை சுற்றி நடக்கக்கூடிய காரியங்களை பொருட்படுத்த வேண்டாம். Don't sit there and mourn and feel sad and depressed and sorrowful. Get up. அங்கே உட்கார்ந்து கொண்டு துக்கித்து வருத்தப்பட்டு கலங்கி தவிக்க வேண்டாம். எழுந்திரு. And leave all that behind. அவைகள் எல்லாம் பின்னால் விட்டு விட்டு எழுந்து போவோம். There are wonderful things ahead. நமக்கு முன்பாக அற்புதமான காரியங்கள் இருக்கிறது. Oh, not just I have a mansion, but there's a life that he's called us to live on this earth, where we can be a testimony that you and I have a Father who loves us and cares for us. ஏதோ நமக்கு ஒரு வாசஸ்தலம் இருக்கிறது, அது போருக்காய் காத்திருப்போம் என்று அல்ல, இந்த பூமியிலேயே நமக்கு ஒரு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவருக்கு சாட்சியா இருக்கும்படியாக நான் தகப்பனை அறிந்திருக்கிறேன், பிதாவை அறிந்திருக்கிறேன் என்கிற அந்த சாட்சியை நாம் மற்றவர்களுக்கு சாட்சியாய் பகரும்படியாக. I want to say this as a testimony that I only came to know the Father 47 years ago when the church was born. நான் இதை சாட்சியாக சொல்ல விரும்புகிறேன். 27 ஆண்டுக்கு முன்பதாக இந்த சபை பிறந்த பொழுது அவரை நான் தகப்பனாக அறிந்து கொண்டேன். I knew Jesus, I knew him as my personal savior. நான் இயேசுவை அறிந்திருந்தேன், என்னுடைய தனிப்பட்ட இரட்சகராக அறிந்திருந்தேன். But it is only when the Holy Spirit came upon me that I saw that I had a Father who cared for me. ஆனால் பரிசுத்த ஆவியார் என் மீது வந்த பிறகுதான் எனக்காய் கரசனைப்படக்கூடிய ஒரு தகப்பன் இருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொண்டேன். And as it says in Romans 8, God has not given us a spirit of fear leading to slavery again, but a spirit of adoption whereby I can call out Abba, Father, Daddy. நாம் ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறது போல திரும்பவும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம் என்று வாசிக்கிறோம். Daddy, that's அப்பா, my dad. டாடி. Appa. You can crowd anytime. Appa. எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அவரை அப்பா என்று நாம் அழைக்கலாம். I don't have to sit and cry there. I have to get up and go from there. நான் அங்கே உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டே இருக்கக்கூடாது. அந்த இடத்தை விட்டு எழுந்து நாம் போவோம் என்று சொன்னது போல நாம் எழுந்து செல்லுவோம். Moses under the old covenant, when God spoke to him, he said, why are you crying out to me? Tell the people to go forward. மோசே பழைய உடன்படிக்கையிலே அங்கே உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கும் போது ஏன் இங்கே இருந்து அழுது கொண்டிருக்கிறாய், ஜனங்கள் எழுந்து போகச் சொல் என்று சொன்னார். So Jesus is saying to us, just get up from whatever situation you are facing in your work spot, in your home, in your neighborhood. Get up and go from there and believe you've got the Father, Son, and Holy Spirit living within you because you keep the commandments of Jesus.
இங்கேயே துக்கப்பட்டு கலங்கி உட்கார்ந்து கொண்டே இருக்க வேண்டாம். அந்த இடத்திற்கு எழுந்திருப்போம். அது உங்கள் வேலை ஸ்தலமா இருந்தாலும், வீடா இருந்தாலும், வேற எந்த பிரச்சனையா இருந்தாலும், அயலகத்தார் மத்தியிலே கஷ்டமா இருந்தாலும் அங்கேயே கலங்கி உட்கார்ந்து கொண்டிருக்க வேண்டாம். எழுந்து போவோம். பிதாவானவரை தகப்பனாக அறிந்து கொள்ளக்கூடிய அந்த வழியிலே நாம் நடப்போம். கற்பனைகளை கை கொள்வோம். அப்பொழுது பிதாவும் குமாரன் நமக்குள்ளாக வந்து வாசம் பண்ணுவார்கள். I believe that God is saying to many of you listening to this, get up from, thinking about your troubles and your difficulties and your sorrows. Get up and go from there and offer yourself to the Lord. இந்த நாளிலே சபையில் உள்ள அநேகரிடத்திலே ஆண்டவர் பேசுகிறார் என்று உணர்கிறேன். நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கலங்கி தவித்து ஒரு துக்கத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கலாம் அந்த இடத்தை விட்டு எழுந்து போவோம். Let not your heart be troubled. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. Let it not be afraid. பயப்பட வேண்டாம். You've got a Father who cares for you. உங்களுக்காய் கரிசனைப்படுகிற ஒரு தகப்பன் உண்டு. You got a Savior who paid that price to bring you to that relationship. இந்த உறவுக்குள்ளாய் உங்களை கொண்டு வருவதற்கு விலைக்கரியம் செலுத்தின ஒரு இரட்சகர் இருக்கிறார். And we got a helper who comes alongside us to help us. நமக்கு உதவி செய்யும்படியாக நம்மோடு கூட வரக்கூடிய ஒரு உதவி செய்கிற தேற்றவாளன் இருக்கிறார். I hope this encourages you. I hope this encourages you. இது உங்களை உற்சாகப்படுத்துகிறது என்று நான் நம்புகிறேன். I exhort you, I encourage you to meditate on John 14. யோவான் 14ஆம் அதிகாரத்தை நீங்கள் தியானிக்கும்படியாக உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். And ask the Holy Spirit to open your eyes. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் கண்களை திறக்கும்படியாக நீங்கள் கேளுங்கள். I believe it will do something in your life. உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக இது ஏதோ ஒரு காரியத்தை செய்யும் என்று நான் நம்புகிறேன். Like it's done to me. என்னுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறது போல. And many times the Lord has had to say to me, get up. அநேக சமயங்களிலே ஆண்டவர் என்னை பார்த்து எழுந்திரு என்று சொல்லியிருக்கிறார். Leave your troubles, your sorrows behind. உன்னுடைய கவலைகளையும் பிரச்சனைகளையும் பின்னால் விட்டு முன்னே செல். And come and follow me. வந்து என்னை பின்பற்று. Amen. ஆமென்.